Hello everyone, I'm Raj. Welcome to our channel. நம்ம ஹியூமனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய கண்டக்டிங் சிஸ்டம் எல்லாத்த பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கார்டியாக் சைக்கிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜூஸ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல கார்டியாக் சைக்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். ஹார்ட் ஒரு டைம் ஸ்ட்ரிங்க் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதயம் ஒரு டைம் சுருங்கி விரியும் போது அதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறுது அப்படின்றத பார்க்கறது தான் கார்டியாக் சைக்கிள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் த ஈவெண்ட் அசோசியேட்டட் வித் ஒன் ஹார்ட் பீட் நடக்கும்போது அதில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்குது, அதுதான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹார்ட் ஒரு டைம் சுருங்கி விரியும் போது அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதை தான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டியூரிங் ஏ ஹார்ட் பீட் நடக்கும்போது தேர் இஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள். டோட்டலாக 4 சேம்பர்ஸ் இருக்குது. அப்பர் 2 சேம்பர்ஸ் ஏட்ரியா, லோவர் 2 சேம்பர்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேம்பர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லையா, அதுதான் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத நம்ம ஒரு சில டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, கார்டியாக் சைக்கிளில் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ஒரு சில டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கான்ட்ராக்ஷன் ஃபேஸ்க்கு என்ன டேர்ம் அப்படின்னா சிஸ்டோல் அப்படின்னு பேர். அப்போ சிஸ்டோல் அப்படின்னா என்ன, கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரிங்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஹார்ட்டோட அந்த சாம்பர் சுருங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சிஸ்டோல் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள், ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வென்ட்ரிக்கிள் சிஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம், வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், சுருங்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கான்ட்ராக்ஷன் ஃபேஸுக்கு நம்ம சிஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் வச்சிருக்கோம். அடுத்து ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்க்கு டயஸ்டோல். அப்போ ஏட்ரியல் டயஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகுது. வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் அப்படின்னா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சிஸ்டோல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டயஸ்டோல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொரு டேர்ம் இருக்குது, ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்றது என்னன்னா, ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள் ரெண்டுமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜாயிண்ட் டயஸ்டோல். புரியுதா, ரெண்டுமே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரியான சமயத்தில் அதை நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஏட்ரியாவும் ரிலாக்ஸாக இருக்குது, வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸாக இருக்குது, கான்ட்ராக்ட் ஆகாமல். அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஜாயிண்ட் டயஸ்டோல். அப்போ இந்த 3 டேர்முக்கும் என்ன மீனிங் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஃபேஸு, டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஃபேஸு, ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னா ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள் ஆர் இன் ரிலாக்ஸ்டு ஃபேஸ். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார்டியாக் சைக்கிள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். எ கம்ப்ளீட் ஒன் ஹார்ட் பீட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ஆஃப் போத் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள். ஒரு டைம் ஹார்ட் பீட் நடக்குது இல்லையா, அந்த ஒரு டைம் ஹார்ட் பீட் நடக்கும்போது ஏட்ரியா சிஸ்டோல் ஆகி டயஸ்டோல் ஆகும். அதே மாதிரி வென்ட்ரிக்கிள் சிஸ்டோல் ஆகி டயஸ்டோல் ஆகும். அதை தான் நம்ம ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஹார்ட் பீட் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்டெப்பில் நடக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்றது என்ன, இட் இஸ் த ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் ஆல் ஹார்ட் சேம்பர். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 4 சேம்பர்டுமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அதை தான் நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4 சேம்பருமே ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த 4 சேம்பருமே ரிலாக்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்வு. ஓகேங்களா, இது ஏட்ரியா, இது வென்ட்ரிக்கிள். இந்த ஏட்ரியா வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வால்வு, இது ட்ரைகாஸ்பிட் வால்வு, இது பைகாஸ்பிட் வால்வு. இந்த வால்வு எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், அங்கே பாருங்கள், வால்வ்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பனாக இருக்குது. ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா பல்மனரி ட்ரங்க். இந்த பல்மனரி ட்ரங்க்குக்கு போகிற பிளட்டை தடுத்து நிறுத்துறது யார், இங்கே இருக்கக்கூடிய வால்வு, செமி லூனார் வால்வு. இது என்ன இருக்குது, க்ளோஸில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல அயோட்டாக்கு போகக்கூடிய அந்த பார்ட்டும் க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஜாயிண்ட் டயஸ்டோலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரைகாஸ்பிட் வால்வு, பைகாஸ்பைட் வால்வு எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஆனால் இந்த செமி லூனார் வால்வு எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அப்போது இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் ஸ்டேஜில் ஹார்ட்டுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம் நடைபெறுது அப்படின்னு தெரியுதா. ட்ரைகாஸ்பிட், பைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஆர் ஓப்பன், செமி லூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வால்வு ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் இது ரைட் ஏட்ரியம். கரெக்டாக, இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே,
இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வீனா கேவா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபீரியர் வீனா கேவா, இது வந்து சுப்பீரியர் வீனா கேவா. இந்த வீனா கேவால இருந்து பிளட் வந்து டைரக்டா அப்படியே வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ரைட் வென்ட்ரிக்கல்ல வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஏன் ஃபில் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த பிளட்டே வந்து கிடையாது. ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு. இந்த இடத்துல வந்து வீனா கேவால வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். இந்த இடத்துல பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதால பேசிவா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இது எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்ன நடக்குது, பிளட் வந்து நியர்லி 70% வந்து வென்ட்ரிக்கலில் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இது இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்வோம், இது எல்லாமே வந்து பல்மனரி வெயின். இந்த பல்மனரி வெயின்லேருந்து டைரெக்டாக வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து ஃபில் ஆகும். எவ்வளோ பர்சன்டேஜ், 70% வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ அந்த வால்வு ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும். அதனால் வீனா கேவா அதுக்கப்புறம் இந்த பல்மனரி வெயினில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே டைரெக்டாக வந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வீனா கேவாவில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. பல்மனரி வெயினில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. நியர்லி 70% வந்து வென்ட்ரிக்கல் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வு எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதை தாங்க கொடுத்துருக்காங்க. டியூரிங் த ஜாயிண்ட் டயஸ்டோல் த பிளட் ஃப்ளோ ஃப்ரம் பல்மனரி வெயின் அண்ட் வீனா கேவா ஃப்ளோ இன்டு எ லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். இந்த பல்மனரி வெயினில் இருக்கிறதோ வீனா கேவாவில் இருக்கிறதோ அப்படியே வந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட் வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கான ரீசன் என்ன, ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல வந்து பிளட்டோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், வென்ட்ரிக்கலில் வந்து பிளட்டோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பிளட் வந்து அப்படியே நேராக அந்த இடத்துக்கு வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அடுத்து வந்து என்ன நடக்குது, தேர் இஸ் நோ பிளட் ஃப்ளோ ஃப்ரம் வென்ட்ரிக்கல் டு அயோட்டா அண்ட் பல்மனரி ட்ரங்க். ஏன்னா அந்த இடத்துல செமிலூனார் வால்வு வந்து க்ளோஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், செமிலூனார் வால்வு வந்து க்ளோஸில் இருக்கிறதால இது பல்மனரி ட்ரங்க், இது அயோட்டா, இதுக்கு வந்து பிளட் வந்து போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன வால்வு வந்து ஓப்பனில் இருக்குன்னு கேட்பாங்க. குறிப்பாக ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வு வந்து ஓப்பனில் இருக்கும். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ செமிலூனார் வால்வு வந்து க்ளோஸில் இருக்கும். அதே மாதிரி பிளட் அப்படின்றது வந்து வென்ட்ரிக்கலில் 70% வந்து ஃபுல் ஆகும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைனோ ஏட்ரியல் நோடு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணணும். ஓகேங்களா, ஹார்ட்டை வந்து அதை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கான எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். யார் ஜென்ரேட் பண்ணுறாங்க? சைனோ ஏட்ரியல் நோடு வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதை பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துருந்தோம். அப்போ இவங்க எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல இருந்து எல்லா ஏட்ரியாவுக்கும் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏட்ரியல் சிஸ்டோல். அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து நடக்குது. ஜாயிண்ட் டயஸ்டோல்னா என்ன, எல்லாமே வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு பேர். ஏட்ரியல் சிஸ்டோல் எதனால் நடக்குது, ஏன்னா எஸ்ஏ நோடு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே இந்த ஏட்ரியாவுக்கு வந்து பாஸ் ஆகுது. அதனால் ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி, இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏட்ரியாவில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வென்ட்ரிக்கலுக்கு போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரிங்களா, அங்கே பாருங்கள், ஏட்ரியாவில் வந்து பிளட் இருக்குது. அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும்போது வென்ட்ரிக்கலுக்கு வந்து போகுது. ஆல்ரெடி வென்ட்ரிக்கலில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் வந்து ஃபில் ஆகிருந்தது, 70% ஆஃப் பிளட் வந்து ஃபில் ஆகிருந்தது. அப்போது மீதி இருக்கக்கூடிய 30% வந்து யார் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த ஏட்ரியாவில் இருக்கக்கூடிய பிளட் வந்து ஃபில் பண்ணிடுது. அப்போ டோட்டலாக 100% வந்து இப்போ வென்ட்ரிக்கல் வந்து பிளட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. 100%னா என்ன, வென்ட்ரிக்கல் வந்து இப்போ ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பிளட் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்க்கலாம். அப்போ ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் பிளட் இன்டு வென்ட்ரிக்கல் 30% வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அது எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 0.1 செகண்ட் வந்து நடக்கும். 0.1 செகண்ட் மட்டும்தான் வந்து நடக்கும். அதே மாதிரி இது டயஸ்டோல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 0.7 செகண்ட் ஆகும். இது வந்து டயஸ்டோல் ஆகிறது.
ஸோ அப்போ ஏட்ரியல் சிஸ்டோல்னா என்ன, ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியாவில் இருக்கக்கூடிய 30% ஆஃப் பிளட் அப்படின்றது வந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. இப்போ வென்ட்ரிக்கிளில் வந்து பிளட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து நடக்கிறதுக்கு 0.1 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஏட்ரியா எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ரிலாக்ஸேஷன் பொறுமையாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து நடக்கிறதுக்கு 0.7 செகண்ட் ஆகுது. ஓகேங்களா, பொறுமையாக வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. வேகமாக வந்து பார்த்தோன்னா அது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து இதில் இருந்து தெரியுது. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அதை தான் நம்ம வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். வென்ட்ரிக்கிள் வந்து எதனால் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஏவி நோடு வந்து வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் வந்து வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ நோடு இந்த இடத்துல வந்து இருக்கும். எஸ்ஏ நோடு, அந்த எஸ்ஏ நோடு என்ன பண்ணுச்சு, அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே வந்து ஏட்ரியாவுக்கு போச்சு. அதனால் ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து ஏவி நோடு இருக்கும். இதுதான் வந்து ஏவி நோடு. அந்த ஏவி நோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி பண்டில் ஆஃப் யூஸ் வழியாக வந்து ஹார்ட் ஃபுல்லாகவே வந்து அனுப்புது. அப்போ ஹார்ட் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் கரண்ட் வந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்டிமுலஸை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏவி நோடு வந்து கொடுக்குது. இதெல்லாம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வு எல்லாமே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிறதால லப்னு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் வந்து ஹார்ட்டில் வந்து என்ன மாதிரியான சவுண்டு கேட்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து லப் டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த லப் அப்படின்ற அந்த சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய பிளட் வந்து ஏட்ரியாவுக்கு வந்து பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைகஸ்பிட் வால்வு பைகஸ்பிட் வால்வு எல்லாமே வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு டோரை வந்து வேகமாக வந்து க்ளோஸ் பண்ணால் என்ன நடக்கும், டம்முன்னு ஒரு சவுண்டு வரும். கரெக்டுங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வால்வு எல்லாமே வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகும்போது லப் அப்படின்ற ஒரு சவுண்டு வரும். அப்போ இதயத்தில் வரக்கூடிய அந்த லப் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் வந்து எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வென்ட்ரிக்கிள் சிஸ்டோல் அப்போ தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் இந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது இமீடியட்டாக. அதனால தான் இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல வென்ட்ரிக்கிள், இதில் வந்து பிளட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். கரெக்டாக, இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து இங்கே இது வந்து பல்மனரி ட்ரங்க் வழியாக வந்து போக ஆரம்பிக்குது. ஏன்னா பல்மனரி ட்ரங்க்கை வந்து இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த செமிலூனார் வால்வு எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து அயோட்டா வழியாக வந்து மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறது எல்லாமே பாடி பார்ட்டுக்கு போகும். இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறது எல்லாமே வந்து லங்ஸுக்கு வந்து போகும். ஏன்னா ஆக்சிஜனை வந்து எடுக்கணும். இது எல்லாமே வந்து deoxygenated blood. ஓகேங்களா, சரி, இப்போ ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இது வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, பிளட் எல்லாமே வெளியில் போகுது. அப்போ வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய எல்லா பிளட்டுமே வெளியில் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பிளட் வந்து வெளியில் போகும். அதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி பாதிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கல்லே இருக்கும். அப்போது பாதிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பிளட் வெளியில் போகும். பாதின்னு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு போகும். அது என்ன அளவு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. when the ventricle complete their contraction the blood flow into pulmonary trunk. இந்த இடத்துல ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிறது வந்து பல்மனரி ட்ரங்குக்கு வந்து போகுது அண்ட் அயோட்டாக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கிறது அயோட்டாக்கு வந்து போகுது. ஏன்னா அந்த இடத்துல செமிலூனார் வால்வு எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ வந்து நடக்குது. இந்த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் வந்து நடக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும் அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ் வந்து ஆகும். ஸோ அப்போ 0.3 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது இது வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, அதாவது சிஸ்டோல் ஆகிறதுக்கு 0.3 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. இது வந்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். சரி, அடுத்து நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்றது என்னன்னா இந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செமிலூனார் வால்வு எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம ஹார்ட்டோட செகண்ட் சவுண்டு டப் அப்படின்னு சொல்கிறோம்.
லப் டப்புன்னு துடிக்குது இல்லையா, அந்த லப் அப்படின்ற சவுண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டப் அப்படின்ற அந்த சவுண்ட் வந்து இந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்போ தான் வந்து நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் த சிஸ்டோல் த வென்ட்ரிக்கிள் அண்டர்கோ ரிலாக்ஸேஷன் அண்ட் த செமி லூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அந்த வால்வ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். திஸ் காஸ் த செகண்ட் ஹார்ட் சவுண்ட், டப் அப்படின்ற சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த சமயத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரைகஸ்பீட் அண்ட் பைகஸ்பீட் வால்வு எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல ரிலாக்ஸேஷன் ஆகும்போதே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு பிளட் வந்து வென்ட்ரிக்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பைகஸ்பீட் அண்ட் ட்ரைகஸ்பீட் வால்வு வந்து ஓப்பன் ஆகும்போது when the pressure in the ventricle falls, ஓகேங்களா, வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னா நான் பிளட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் த பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏட்ரியா இன்டு வென்ட்ரிக்கிள். அப்போ இந்த இடத்துல வந்து ஏட்ரியா வழியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வென்ட்ரிக்கிளுக்கு வந்து அப்படியே பேசிவாக வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இது எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னா, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்றது 0.5 செகண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போ 0.5 செகண்ட்ஸ் அப்படின்றது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஸோ அப்போ எப்படி வந்து வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது சிஸ்டோல் ஆகுது, டயஸ்டோல் ஆகுது அப்படின்றதால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு டைமும் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இன்னொரு சில விஷயங்களை பார்க்கலாம். சரி, இந்த கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 0.8 செகண்ட்ஸ் வந்து ஆகும். த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஒன் கார்டியாக் சைக்கிள், ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு தான் 0.8 செகண்ட்ஸ் வந்து டைம் ஆகுது. இந்த ஒரு கார்டியாக் சைக்கிளை நாம் ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஹார்ட் பீட் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் வந்து டைம் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 72 முறை வந்து கார்டியாக் சைக்கிள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆவரேஜாக ஒரு பர்சனில் 72 டைம்ஸ் வந்து கார்டியாக் சைக்கிள் நடக்குது. ஒரு கார்டியாக் சைக்கிளை ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் வந்து நடக்குது அப்படின்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ கார்டியாக் சைக்கிளை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் வந்து ஹார்ட் ரிலேட்டடான ஒரு சில வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வால்யூம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஹார்ட்டுக்குள்ளே பிளட் வரும், அதே மாதிரி பிளட் வந்து வெளியில் போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து எவ்வளோ பிளட் வெளியில் வரும், எவ்வளோ பிளட் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லையா. அதுக்கு தான் வந்து இந்த வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹார்ட்டுக்குள்ளே வரக்கூடிய பிளட் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னா இவ்வளோ பிளட் தான் ஹார்ட்டுக்குள்ளே வரும், இவ்வளோ பிளட் தான் ஹார்ட் வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த அளவு என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம வந்து ஹார்ட் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம். இந்த எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் நம்ம EDV அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் த வென்ட்ரிக்கிள் அட் த எண்ட் ஆஃப் டயஸ்டோல். இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து டயஸ்டோலில் வந்து இருக்குது, ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ வென்ட்ரிக்கிள் வந்து எந்த அளவுக்கு பிளட்டை வந்து பிடிக்கும், எந்த அளவுக்கு பிளட் வந்து வென்ட்ரிக்கிளில் இருக்கோ அதை தான் நம்ம எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 130 ml. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து வென்ட்ரிக்கிள். இந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஃபுல்லாக வந்து பிளட் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வென்ட்ரிக்கிள் வந்து எந்த அளவுக்கு பிளட்டை வந்து பிடிக்கும் அப்படின்னா 130 ml ஆஃப் பிளட்டை வந்து பிடிக்கும். ஓகேங்களா. எப்போ வென்ட்ரிக்கிள் வந்து ஃபில் ஆகும் யோசிச்சு பாருங்கள். வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், டயஸ்டோலில் வந்து இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய ஏட்ரியா வந்து சிஸ்டோல் ஆகும்போது ஏட்ரியாவில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து இங்கே கீழே வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அப்போ வென்ட்ரிக்கிள் வந்து ஃபில் ஆகும். அந்த வால்யூமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து வென்ட்ரிக்கிளோடைய டயஸ்டோல் அப்போ எவ்வளோ பிளட் வந்து அதனால் பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 ml அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்றது ஆவரேஜாக வந்து 130 ml. இப்போ 130 ml விட ஒருத்தருக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம், இந்த கார்டியாக் வால்யூம்ஸை வச்சு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹார்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆவரேஜாக ஒரு பர்சனில் வந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் என்ன அப்படின்னா 130 ml அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கிள் வந்து 130 ml ஆஃப் பிளட்டை வந்து பிடிக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து 130 ml அப்படின்றது தான் எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம். சரி, அதுக்கு அடுத்து வந்து எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ESV இது வந்து ரெண்டாவது வால்யூம். அந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் த வென்ட்ரிக்கிள் அட் த எண்ட் ஆஃப் சிஸ்டோல். சிஸ்டோல் ஆகும்போது
எந்த அளவுக்கு பிளட் வந்து வென்ட்ரிக்கல்ல இருக்குது அதை தான் நம்ம எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து வென்ட்ரிக்கல் வந்து என்ன ஆகும், சிஸ்டோல் ஆக ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த வென்ட்ரிக்கல் என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை வந்து வெளியேற்றும். ஓகேங்களா, அப்போ வந்து பிளட் எல்லாமே வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை தான் நம்ம எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் த வென்ட்ரிக்கல் அட் த எண்ட் ஆஃப் சிஸ்டோல் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ பிளட் இருக்குது அதை தான் நம்ம எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேலன்ஸ் பிளட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 ml பிளட் வந்து எப்போவுமே வந்து வென்ட்ரிக்கலில் வந்து இருக்கும். அப்போ பேலன்ஸ் வந்து 60 ml ஆஃப் பிளட் அப்படின்றது எப்போவுமே வந்து வென்ட்ரிக்கலில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வென்ட்ரிக்கல் வந்து டோட்டலாக எவ்வளோ பிளட்டை வந்து பிடிக்குது, 130 ml ஆஃப் பிளட் வந்து பிடிக்குது. அப்போ எவ்வளோ பிளட் வந்து அது சுருங்கினதுக்கு அப்புறமும் இருக்குது, 60 ml வந்து இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பிளட் அது வெளியேற்றிருக்கு அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். டோட்டலாக வந்து 130 ml ஆஃப் பிளட் இருக்குது அப்படின்னா அதில் எப்போவுமே வந்து ஸ்ட்ரிங்க் ஆனதுக்கு அப்புறமும் வந்து 60 ml ஆஃப் பிளட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எவ்வளோ பிளட் அது வெளியேற்றிருக்கு, 70 ml ஆஃப் பிளட் வந்து வெளியேற்றிருக்கு. அப்போ நார்மலாகவே வந்து ஒரு பர்சனோடைய கான்ட்ராக்ஷன், அப்போ வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் அப்போ 70 ml ஆஃப் பிளட் அப்படின்றது வெளியில் போகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வெளியில் போகக்கூடிய அந்த 70 ml ஆஃப் பிளட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரோக் வால்யூமை நம்ம SV அப்படின்னு சொல்லலாம். டியூரிங் ஏ கார்டியாக் சைக்கிள் ஈச் வென்ட்ரிக்கல் பம்ப் அவுட் அப்ராக்சிமேட்லி 70 ml ஆஃப் பிளட் விச் இஸ் கால்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ ஹார்ட்டோட வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த 70 ml ஆஃப் பிளட்டை தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ வென்ட்ரிக்கல் வந்து டோட்டலாக எவ்வளோ பிளட்டை பிடிக்கும், 130 ml ஆஃப் பிளட்டை பிடிக்கும். அதை நம்ம எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ பிளட்டை வந்து வெளியேற்றுது, 70 ml ஆஃப் பிளட்டை வந்து வெளியேற்றுது. அதை நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேலன்ஸ் வந்து எவ்வளோ ml இருக்கும், ஸ்ட்ரிங்க் ஆனதுக்கு அப்புறமா வந்து எவ்வளோ ml இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 ml வந்து எப்போவுமே வந்து இருக்கும். அதை நம்ம எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 வால்யூமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொன்று இருக்குது, கார்டியாக் அவுட்புட். இந்த கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது என்னன்னா, த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல் பர் மினிட். த ஆவரேஜ் இஸ் 5000 ml ஆர் 5 liters இன் அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல். அதாவது கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வென்ட்ரிக்கல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ பிளட்டை வந்து வெளியேற்றுதோ அதை தான் நம்ம கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு வென்ட்ரிக்கல், இந்த வென்ட்ரிக்கல் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட்டை வந்து வெளியேற்றோம் அப்படின்னா 5000 ml, அதாவது 5 liter பிளட்டை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கார்டியாக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுது, ஒரு நிமிஷத்துக்கு 5000 ml ஆஃப் பிளட்டை வந்து வெளியேற்றுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஆவரேஜாக ஒரு ஹியூமனில் வந்து 5 liter பிளட் தான் வந்து இருக்கும். அந்த 5 liter பிளட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இதயத்துக்குள்ளே வந்து வெளியில் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்மளுடைய எல்லா பிளட்டுமே வந்து இதயத்துக்கு போயிட்டு தான் வெளியில் போகுது. அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ கார்டியாக் அவுட்புட் அப்படின்றது அதுதான். ஓகேங்களா, அந்த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு வந்து அந்த வென்ட்ரிக்கல் வந்து வெளியேற்றக்கூடிய பிளட்டோட அளவை தான் நம்ம கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஆவரேஜாக வந்து 5000 ml பிளட்டை வந்து வெளியேற்றுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிளட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து இங்கே வந்து வெளியில் வந்து போகக்கூடியது. அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து வெளியில் போயிடும். சரிங்களா, இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள் அண்ட் கார்டியாக் வால்யூம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.